கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இந்த தேவன் இன்றைக்கும் அதிசயங்களை செய்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவராய் காணப்படுகிறார். தேவன் செய்யும்படியான ஒவ்வொரு காரியமும் உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில மகத்துவமான அற்புதங்க. அவர் செய்து வருகிற ஒவ்வொரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் தம்முடைய உண்மைத்தன்மையை வல்லமை நிரூபிக்கும்படியான காரியம். அந்த யோவான் 6வது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக ஆண்டவராகிய இயேசுவினிடத்துல அங்கே பிலிப்பு சொன்ன பொழுது அவர் தாம் செய்கிறதை குறித்து அறிந்திருந்த விதமாய் சொன்னார். அங்கே 8வது வசனத்துல இவ்விதமாக தொடர்ந்து எவ்விதமாக தேவன் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தினார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனா உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய அற்புதங்களை நீ காண வேண்டுமானால் நீ செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல நீ செய்யும்படியான காரியங்கள் என்ன? என்னுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்யும்படியாக, என்னுடைய வாழ்க்கையில அற்புதமாக அவரை வழிநடத்த வேண்டுமானால், என்னுடைய வாழ்க்கையில சோர்ந்து போன தளர்ந்து போன வாழ்க்கையில ஒருவேளை வரப்போகிற புதிய ஆண்டுல எனக்குள்ளாய் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நீ எதிர்பார்ப்பாயானால் நீ செய்ய வேண்டிய காரியத்தை நான் இன்றைக்கு உனக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல இங்கே அவ்விதமாக ஆண்டவராகிய இயேசு இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 32வது வசனத்துல, பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்திலே நமக்கு எப்படி ஆகப்படும் என்றார்கள். 34வது வசனத்துல, தயவுசெய்து 34 வாசிக்காத வாசிங்க. அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். எவ்வளவு ஒரு விந்தையான ஒரு கேள்வியாக இருக்கிறது பாருங்க. ஆண்டவராகிய இயேசு இவ்விதமாக அவர்கள் அவ்விதமாக செய்யும்படியான காரியத்தை கேட்கிறார். உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். அவங்க ஒருவேளை இந்த சின்ன காரியத்தை குறித்து சொல்லி என்ன பிரயோஜனம் என்று நினைக்கவில்லை. அவர்களிடத்தில் இருக்கிற அந்த காரியத்தை இயேசுவினிடத்துல சொல்றாங்க. ஆண்டவரே, எங்களிடத்துல இவ்விதமாக ஒரு 7 அப்பமும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். சில சிறு மீன்கள், மிக அற்பமாய் தோன்றும்படியான சில காரியங்கள் மாத்திரம்தான் ஆண்டவரே என்னிடத்துல உண்டு. அருமையான சோர்நேச வேண்டுமானால் உன்னுடைய காரியத்தை நீ ஆண்டவரிடத்துல ஒப்படைக்க வேண்டியது மிக அவசியமான காரியம். அது எவ்வளவு மலிவானதாக, எவ்வளவு ஒன்றுமில்லாததாய் காணப்பட்டாலும் கூட உன்னுடைய வாழ்க்கையில தேவனிடத்துல மறுபடியும் உன்னுடைய நிலையை குறித்து வெளிப்படுத்தும்படியான காரியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில இருக்கும்படியான சில காரியங்கள், ஒருவேளை நீ சொல்ல ஆண்டவருடைய வாழ்க்கையில செய்த காரியம் எதுவுமே இல்லைன்னு நீ நினைக்கிறையா? இவ்வளவு ஆண்டுகளாக உன்னுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் எவ்வளவு அதிகம். சில மக்கள் எப்பவுமே தன்னுடைய வாழ்க்கையில எதிர்மறையான சிந்தையை கொண்டே வாழுகிறார்கள். எப்ப பார்த்தாலும் சரி, எனக்கு அது இல்லை, இது இல்லை, அப்படி இருக்கிறது. எப்பவுமே நெகட்டிவ் திங்கிங், எப்பவுமே எதிர்மறையான சிந்தை. இது முடியாது, இது அவ்வளவுதான். அருமையான சோனேஸ்வரியே, உன்னுடைய வாழ்க்கையில உண்மையாலுமே ஒன்று குறைவு தெரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில குறைவான ஒரு காரியம் உண்டு. ஆண்டவராகிய இயேசு லாசரு மரித்து போன வேளையில அங்கே என்ன சொன்னார் என்பதை குறித்து நீங்க பாருங்க. ஆண்டவராகிய இயேசு தாமே லாசரு மரித்து போய் 4 நாளாயிற்று. அவன் தாமே நாரி போன சரீரமாய் காணப்பட்ட வேளையில அவர் சொன்ன ஒரு காரியத்தை நீ நினைவு கொள்ள வேண்டும். உண்மையாலுமே ஆண்டவராகிய இயேசு அவ்விதமாக அந்த ஸ்திரீகளை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
40வது வசனம் 11:40 யாராவது வாசிங்க. 39:40 வாசிங்க. வாசிக்காதிராது. நாம் யோவான் 11வது அதிகாரம் 39:40 வசனங்கள். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்று என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். நீ அநேக சமயங்களில் ஆண்டவர் சொல்றார், கல்லை எடுத்து போடு. உன்னுடைய வாழ்க்கையில தடையாய் அங்கு நிற்கும்படியான காரியத்தை நீ எடுத்து போடு. உன்னுடைய அவிசுவாசத்தை நீக்கி போடு. தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கும்படியாக, உன்னிடத்துல காணப்படும்படியாக நீ செயல்படு. மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள், ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்று என்றாள். அருமையாலே, நம்ம அநேக சமயங்களில் நம்முடைய சூழ்நிலைகளை அவிதமாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உன்னுடைய வாழ்க்கையில செயல்பட முடியும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அநேக சமயங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதெல்லாம் அவிசுவாசம். நீ எப்ப பார்த்தாலும் எதிரடையா யோசிக்கிற, இது முடியாதுன்னு சொல்ற, இது ஆகாதுன்னு சொல்ற, உன்னுடைய வாழ்க்கையில இதுவே அங்கு தடையாய் காணப்படுது. இதே ஒரு கல்லாக வைத்து நீ மூடி விடுகிறாய். தேவனுடைய மகத்துவமான அற்புதத்தை வெளிப்படுத்த கூடாதபடிக்கு நீ கல்லை எடுத்து போட மறுக்கிறாய். அருமையான சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில உண்மையாலுமே அவிசுவாசம் ஒரு பெரிய பாவங்க. அவிசுவாசத்தினால உன்னுடைய வாழ்க்கையில உண்மையாலுமே அவிசுவாசம் பாவம் என்பதாக நாம் எண்ணுவதில்லை. வேதம் சொல்லுது, ஆண்டவராக இயேசு தன்னுடைய பிறந்த வளர்ந்த ஊரில் அவர்களுடைய அவிசுவாச நிமித்தம் அநேக அற்புதங்களை செய்யக்கூடாமல் போயிற்று என்று பார்க்கிறோம். அவிசுவாசம் ஒரு பெரிய பயங்கரமான பாவங்க. அநேக சமயங்களில் நம்முடைய அவிசுவாசத்தை குறித்து நாம் உண்மையாலுமே அறிக்கை செய்யணும். எனக்கு அதிகமாய் உண்மையாலுமே ஆசீர்வாதமான ஒரு காரியம் என்னன்னா, எனக்குள்ளாய் அவிசுவாசம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவிசுவாசங்கிறத ஒன்று வரும் பொழுது ஒன்று நான் எப்பொழுதும் செய்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் அநேக முறை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆனா இந்த அவிசுவாசம் என்கிற அரக்கன் என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து பிடிக்கிற பயங்கரமான அரக்கன். சாதாரணமா நினைக்காத. பொதுவாக விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லுகிற பவுலினுடைய உண்மையான அந்த அறிக்கையினுடைய சரியான விளக்கம் என்னன்னா, அவிசுவாசத்தோடு கூட நான் போராடினேன். ஆமாங்க, அவிசுவாசம் உன்னையும் என்னையும் பிடித்து ஆட்டி படைக்கிற ஒன்றாக நம்மை அநேக சமயங்களில் ஆண்டவருடைய மகிமையை காணக்கூடாதபடிக்கு நம்முடைய கண்களை மூடி விடுகிறது. ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறார், எத்தனையோ காரியங்கள். அருமையானே, உண்மையாலுமே நம்முடைய வாழ்க்கையில ஏமட்டுமாக உன்னை நிலைத்திருக்கிற பண்ணவர், உன்னுடைய வாழ்க்கையில நீ சந்தித்த பல போராட்டங்கள், நெருக்கங்கள், இழப்புகளின் மத்தியில இம்மட்டும் கர்த்தர் உன்னை வழி நடத்தி இருக்கிறார்னா அவருடைய உன்னதமான அதிசயம் தான். உன்னுடைய திறமை என்று நினைக்காத, உன்னுடைய ஞானம் என்று எண்ணி பார்க்காத, அவர் தம்முடைய அருமையான திட்டத்தின்படியாக உன்னை அதிசயமாய் இந்த ஆண்டினுடைய இந்த மாதத்தினுடைய இந்த நாள் மட்டும் வழி நடத்தி வந்திருக்கிறார். உன்னுடைய தேவைகள், உன்னுடைய குறைவுகளின் மத்தியில எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். சோர்ந்து போன நேரத்துல ஆண்டவர் அதிலே அமிழ்ந்து போகாதபடிக்கு எத்தனை வேலைகளை உற்சாகப்படுத்தி எழுப்பி இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், எத்தனையோ முறை முற்றிலுமாக அப்படியே சோர்ந்து போன நிலை, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா அது எப்படித்தான் மறைந்து போனதோ தெரியல. மறுபடியுமான உற்சாகம், மறுபடியுமான கர்த்தருக்குள் நம்பிக்கை, மறுபடியுமாக தேவனை சார்ந்து போகிற அந்த சார்ந்து கொள்ளுதல், மறுபடியுமாக